ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு விஷயங்க, யாரு சொல்றாங்கங்கிறத விட என்ன சொல்றாங்கங்கிறது தானே முக்கியம். அதனால நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கவனமா கேளுங்க. விஜய் சார் சொன்னாரு, இது வந்து எலக்ஷன் இல்ல இந்த 2026. அது வந்து ஒரு எமோஷன் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இத ஒரு எவல்யூஷனா தாங்க பார்க்குறேன். என்ன எவல்யூஷன்னா, ஒரு தனி மனிதனா அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல நின்னு இரு மாபெரும் கட்சிகள் இல்லையா? டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஒரு 50 வருஷமா நம்மளோட ஸ்டேட்ல அவங்கள எதிர்த்து தன்னந்தனியா நின்று போட்டியிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. அது வந்து கண்டிப்பா ஒரு எவல்யூஷன் தாங்க. நம்மளோட என்ன சொல்ல ஒரு இந்த ஜெனரேஷன் எடுத்துக்கலாமா, இல்லை நம்மளோட ஒரு ஹியூமன் கைண்டோட ப்ராக்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. அதனால் இதை நான் வந்து எமோஷன் எலெக்ஷன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு எவல்யூஷனாக பார்க்குறேன். கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிறைய பேர் சொல்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கு நம்மளோட மாநிலத்துக்கு வந்து நிறைய தலைவர்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஹியர் அண்ட் தேர். கண்டிப்பாக வந்து நாளடைவில் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபோர்ஸ்னாலேயோ இல்லை ஒரு ப்ரெஷர்னாலேயோ வந்து கண்டிப்பாக வந்து அவங்கனாலையும் வந்து அந்த பாலிடிக்ஸில் நிலச்சி நிற்கணுங்கிறதுனால வந்து ஒரு கரப்ஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ நிறையா நடந்திருக்கு. சில தலைவர்கள் காம்ப்ரமைஸே இல்லாமையும் இருந்திருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பொது நலம் கருதி பொது நலத்துக்காக அவங்க எப்போ இந்த துறைக்கு வந்துட்டாங்களோ அதில் வந்து கண்டிப்பாக அவங்க நல்லதும் பண்ணியிருக்காங்க. பட்டு சில ப்ரெஷர்னால இல்லை அவங்களாவே கூட ஒரு கிரீடினஸ்னால ஒரு பேராசைனால கெட்டதும் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எவல்யூஷன் ஆஃப் அ மேன்கைண்ட். ஒரு தனி மனிதனா கண்டிப்பா வந்து விஜயோட அவர் சமுத்திரகனி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த தைரியத்துக்கு ஒரு சல்யூட்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி அவரோட அந்த வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க. அதுக்காகவே கண்டிப்பா நான் டிவி கேக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் வந்து என்னை வந்து நான் வந்து ஸ்கூல்ல ஆக்சுவலி காலேஜ்ல எல்லாம் டாப்பர் தான். ஸோ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணி சும்மா ஜென்ரலாக பேசிக்கும் போது இதை பற்றி நான் சொல்லும் பொழுது, உன்ன மாதிரி ஒரு டாப்பர் வந்து எதுக்கு வந்து ஒரு சினிமாக்காரங்களுக்கு வந்து நீ இப்படி ஓட்டு போடணும்னு நினைக்கிற அப்படின்னு என்ன கேட்குறாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவர் சினிமாக்காரரோ என்னமோ அதெல்லாம் விட்டுருங்க, அரசியல் ஆதாயத்தையும் அதெல்லாமே விட்டுருங்க. பட் கண்டிப்பாக வந்து அவருக்குன்னு வந்து ஒரு கோல் ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண அவர் 18 வயசுல எப்படி இருந்தார், எவ்வளோ படங்கள் இனிஷியலாக 5 இயர்ஸில் ஃப்ளாப் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் மேலே வந்து தனிச்சு நின்று தானே வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி இவ்வளோ தூரம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வளர்ந்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அவர் வந்து எலெக்ஷன்ல இந்த மாதிரி நிற்கணும், ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்ட்டு இறங்கி தனக்குன்னு ஒரு டார்கெட் அண்ட் கோலை வச்சுட்டு தான் லைஃப்ல போயிட்டே இருக்காரு இல்லைங்க. அந்த வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இரு மாபெரும் கட்சிகளை எதிர்த்து இந்த 2026 அவர் நிக்கணும், தனியா நின்று முடிவெடுத்து எந்த கூட்டணியும் வைக்காம 234 தொகுதியிலையும் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்தி அப்பயும் வந்து அந்த கட்சி பரப்புரையில யாரை பத்தியும் சொல்லாம போடுங்கன்னு சொன்னாரே ஒழி, ஆனா தன்னை மட்டுமே நம்பினாரு. ஒரு பரப்புரையிலையும் அவர் சொன்னது வந்து இந்த விஜய்க்காக ஓட்டு போடுங்க, இந்த விஜய்க்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் வில் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது ஒரு மனிதனுக்கும் இருக்கணும், ஒரு இளைஞர்களுக்கும் இருக்கணும், இளைஞர்களுக்கும் இருக்கணும். கண்டிப்பா அப்ப அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க, மாபெரும் வெற்றி அடைவாங்கன்றதுக்கு விஜய் ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. அவர் வந்து சில பேர் சொல்லுவாங்க இவர் செயல்லே செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு மொனோபலி ஆஃப் பவர் இருக்கு இல்லையா? அதாவது நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியலுக்கு வரணும்னு சொன்னா நீங்க எய்தர் டிஎம்கேல இருக்கணும், இல்லை ஏடிஎம்கேல இருக்கணும், பெரிய கட்சிகள் இருக்கணும், இல்லைனா நீங்க அவங்களுக்கு வாரிசா இருக்கணும், இல்லைனா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், நீங்க விஐபியா இருக்கணும், அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி உடச்செறிஞ்சிட்டு அவர் ஒரு தனி மனிதனா நான் வந்து நிற்கிறேன், எந்த மத சார்பின்மையும் இல்லாமல் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிற்கிறார் இல்லைங்களா? அந்த வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் எவல்யூஷன் ஆஃப் அ மேன்கைண்டுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நம்ம டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும். சூப்பர் ஸ்டார் வந்து நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். சூப்பர் ஸ்டார் வந்து நிறையா வந்து என்ன சொல்ல, அவர் வந்து அவருக்கு இல்லாத ஒரு தைரியம் இல்லைங்களா? அவர் நிறையா வாட்டி வந்து நிற்கிறேன் 90ஸ்லேருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? அவர் வந்து நிற்பாரு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ ஏதோ ஒன்று அவருக்கு தடையாக இருந்திருக்கு. அவரோட ஃபிலசாபிக்கல் திங்கிங்கோ இல்லை அவருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் இதிலலாம் வந்து யாருக்கும், அதாவது பாலிட்டிக்ஸு இறங்கியாச்சுன்னா பகைச்சு பேசி தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக எல்லாருக்கூடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக போகணும்னு நினச்சாரோ, இல்லை அவருக்கு அதனால் அரசியல் ஒத்து நினைச்சாரோ என்னவா வேணாலும் இருக்கலாங்க. பட் அவருக்கு இல்லாத அந்த தைரியமும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று நம்ம சாதிக்கணும்னு ஒரு கோல் வச்சுட்டு டார்கெட் வச்சுட்டு இறங்குறாருல்ல, அதுக்காகவே நான் வந்து ஆக்சுவலி அஜித் ஃபேன் தான். விஜய் படங்கள் பிடிக்கும், அஜித் படங்களும் பிடிக்கும், பட் அஜித் ஃபேன் தான். பட் ஸ்டில் நான் வந்து இந்த எலெக்ஷன்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஸோ ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே, ப்ளீஸ் ஓட் ஃபார் விசில்.
எப்படி போடணும் அப்படிங்கிறது யாருக்கிட்டையாவது எங்கேயாவது யூடியூப்ல ஒரு வீடியோ, இது நான் வந்து ரொம்ப படிக்காதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். யூடியூப்ல ஒரு வீடியோ பாருங்க, எந்த மாதிரி இருக்குது அந்த எலெக்ஷன் இது. ஏன்னா இப்போ நம்மள மாதிரி படிச்சவங்க வந்து ஒரு ஏடிஎம் மெஷின் யூஸ் பண்றதுல இருந்து நிறைய வந்து நம்ம எப்படி இந்த ஸ்கேன் கியூஆர் கோடு யூஸ் பண்றது அப்படி நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா வந்து கொஞ்சம் கிராமத்து மக்களுக்கு அது கண்டிப்பா புதுசா தான் இருக்கும், நர்வஸா இருக்கும், கரெக்டான இதை அவங்க போடணும். ஸோ கண்டிப்பா வந்து ஆங்காங்கே வந்து படிச்சவங்க தயவுசெய்து இது கைடன்ஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லா தொகுதியிலையும் எல்லா கட்சி வேட்பாளர்களுமே நீங்க வந்து இதுக்கான கைடன்ஸ் அங்கங்க இந்நேரம் வந்திருக்கணும். 2 நாள் தான் இருக்கு, நான் இன்னும் ஆனால் அது எங்கேயுமே யூடியூப்ல பார்க்கல. ஸோ அதனால வந்து அங்கங்க கிராமத்து சைட்லலாம் எப்படி ஓட்டு போடணுங்கிற முதல்ல அப்பதான் உங்களுக்கு நேர்மையான உங்களுக்கு ஒரு டெமோக்ரஸி கிடைக்கும் இல்லைங்களா. நேர்மையான உங்களுக்கு ஒரு ஜனநாயகம் கிடைக்கணும்னு சொன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. எப்படி ஓட்டு போடணும், எங்க சிம்பிள் இருக்கும், என்ன பண்ணணும். அவங்க இப்போ எனக்கே புதுசுதான், லைக் எப்படி நம்ம பட்டன் அமுத்தணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தியான ஒரு எஜுகேஷன் இல்லைங்களா, அதுக்கான ஒரு கற்பித்தல அவங்களுக்கு முதல்ல கொடுங்க. நல்லபடியாக அவங்க ஓட்டு போடணும். 23ஆம் தேதி எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்க. தயவுசெய்து நோட்டாக்கெல்லாம் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் நோட்டா போட்டாலும் சரி போடலனாலும் சரி யாரோ ஒருத்தர் மே 4ஆம் தேதி கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரதான் போகிறாங்க. ஸோ அதனால் நோட்டாலாம் போடாதீங்க, சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்த தலைமுறைக்கான ஒரு தேர்தல், ஒரு லீடரை, ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்குறீங்க. கண்டிப்பாக டிவிகேக்கு போடுங்க. நான் சொன்ன மாதிரி அவரோட வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கே கண்டிப்பாக போடலாம். டிவிகேக்கு போடுங்க, விஜய்க்கு போடுங்க. 5 வருடங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நேர்மறையான எண்ணங்களோட கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், லவ் யூ ஆல், பை ஃப்ரம் வாணி USA. பை.